ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பார்ப்போம் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஜானகி கிட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா இவங்க 2 பேர் கார்த்தியும் பிரியாவும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம தான் ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தால பார்த்தீங்கன்னா சரி அவங்க கோயில் அதை எப்படி பார்த்தாலும் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி பிரியா கோயில் தான் சுற்றுவான். நம்முடைய மகனும் கோயில் தானே சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜானகி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் ஆண்டவா என்னுடைய குடும்பத்தோட ஆசையை நிறைவேற்று, இது சரியாக தப்பான்னு தெரியல, என்னுடைய சந்தோஷத்துக்காக இல்லைனாலும் என் குடும்பத்துக்கான சந்தோஷத்துக்காக எனக்கு மறு கல்யாணம் ஒன்றும் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுடைய ஆசையில் எந்த ஒரு தப்பும் இல்லை, அதை நிறைவேற்றி வைக்கிறதும் வைக்கிறதும் உன்னுடைய கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் கடவுள் கையில் வேண்டுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பிரியாவும் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வராங்க. வரப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்தியோட ட்ரெஸ்ஸில் தீ படிச்சிருதுங்க. தீ பிடிச்சிட்டப்பறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி பார்த்துறாங்க. என்ன இவங்க 2 பேரும் மீட் பண்ணியோன்னு பார்த்தா துணியில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு அதுக்காக நம்ம ஓடி போயிட்டு நம்மளுடைய பிரியா அந்த நெருப்பை அணைக்கிறாங்க. ஏங்க கொஞ்சமாவது பார்த்துருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி. அதே சமயம் நம்மளுடைய ஜானியும் பார்த்தீங்கன்னா பதறி போயிடுறாங்க. ஐயோ நம்ம மகனோட ட்ரெஸ்ஸில் நெருப்பு பற்றிச்சா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியா போயிட்டு கடவுளாக நம்மளுடைய கார்த்திகாக பார்த்த பொண்ணுன்ற மாதிரி போயிட்டு நம்மளுடைய கார்த்திகை காப்பாற்றுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியா அந்த இடத்துல ஃபீல் பண்ண வேண்டிய இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நம்மளுடைய ஜானியை பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படின்ற மாதிரி எதுன்றதுக்கு அதுக்காரம் பார்த்தீங்கன்னா 2 பேர் பேசிட்டு அத்தை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பிரியா அந்த நெருப்பை அணைச்சிட்டா இந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கான மருமக அப்படின்றத கடவுளே தீர்மானிச்சிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா ஜானகியில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இலக்கியா நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை. இல்லைனா அந்த நெருப்பை வேற யாரோ அணைச்சிருக்க மாட்டாங்களா, இல்லை கார்த்திக் அதை கவனிக்காத இருந்திருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா நீ ஆசைப்பட்ட மாதிரியும் உன்னுடைய மருமகளை நாங்கள் ஃபஸ்ட்டை பார்த்தப்பே எங்களுக்கு பிடிச்சி போச்சு, உன் மகனுக்கு பிடிச்சி போச்சு. இப்போ உனக்கு கோயிலில் பார்த்து அந்த பொண்ணு அந்த பொண்ணோட குணத்தை பார்த்து உனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. அதனால் தாமதப்படுத்தாத உன்னுடைய மகனுக்கு டிவோர்ஸை வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோயிலில் தான் கார்த்திக் நான் ஒரு நல்ல பொண்ணை கடவுள் காட்டியிருக்காரு. அதனால் இந்த கோயிலில் நான் வாரம் விளக்கு போடுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜானகி வேண்டிக்க போகிறாங்க. இப்போவே வரப்போகிற மருமகளுக்காக இவ்வளோ வேண்டிக்கிறீங்களா அத்தை அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா கிண்டல் பண்ண போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.